திமுகவை அழிப்பேன்னு சொல்லிட்டு திமுகவை ஆரம்பிச்ச அண்ணாவே கொள்கை தலைவரா இருக்கிறது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. திமுகவை தொடங்கியவர் தலைவரா பேசிட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது எப்படி இருக்குது? அதுக்கு என்ன பண்றீங்க? நாம் தமிழர் கட்சி மேல பலருக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா அதை ஆரம்பிச்சு வச்ச சீபா ஆதித்தனார் மேல மரியாதை இருக்கு. சரி, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிஞர் அண்ணாவோட புகைப்படத்தை வச்சதுல என்ன பிரச்சனை பாத்துருவோமா? இந்தியாவிலே இல்ல உலகத்தில் இறுதி ஊர்வலத்துல கின்னஸ் ரெக்கார்டு படைச்சது அறிஞர் அண்ணா அவர்களோட இறுதி ஊர்வலத்துல தான். அது மட்டும் இல்லாம காங்கிரஸோட துணை இல்லாம இந்தியாவிலே முதலமைச்சரானதுல 2வது தலைவர் அறிஞர் அண்ணா தான். 1969 ஒட்டு மொத்தமா இருந்த 234 தொகுதிகள்ல 179 தொகுதிகளை வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியில ஜெயிச்சு காட்டினவர் அண்ணா. அந்த நேரத்துல காமராஜர் தோத்துட்டாருன்ற செய்தி வந்த உடனே தைரியமா சொல்லுங்க நான் தான் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சர்னு அப்படின்னு இயக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லும் போது காமராஜர் தோத்துட்டாருன்ற வருத்தத்துல வானொலியில வெக்கத்தை விட்டு சொல்றேன் நான் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னு சொன்னார் அண்ணா. அன்னைக்கு காலகட்டத்துல மேடை ஏறி பொன்னாட போத்துறதெல்லாம் உயர் சாதி பிரிவினருக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனா நீ எனக்கு பொன்னாட போத்துறியா, பதிலுக்கு நானும் உனக்கு பொன்னாட போத்துவேன் அப்படின்றத மேடையில அறிமுகம் செஞ்சு வச்சவரே அறிஞர் அண்ணா தான். அதே மாதிரி சாதி விட்டு சாதி பண்ற திருமணம் சட்டமாகாது. ஆனா முதல் முறையா புரோகிதர் இல்லாத திருமணத்தை சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குனவர் அறிஞர் அண்ணா. 1949 பெரியாரோட முரண்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி ஆரம்பிச்சாலும் இந்த கட்சிக்கு தலைவர் என்னைக்குமே பெரியார் தான். தலைவர் நாற்காலியை எப்பவுமே காலியாவே வச்சிருப்போம்னு பொதுச் செயலாளரா பதவி ஏத்துக்கிட்டாரு அறிஞர் அண்ணா. 12 வருஷமா ஒவ்வொரு மேடை ஏறி அண்ணாதுரை விமர்சிச்சிருக்கேன். ஆனா அவர் ஜெயிச்ச உடனே முதல் முறையா என்ன வந்து பார்க்கும்போது ரொம்ப வெக்கப்பட்டு போயிட்டேன்னு சொன்னாரு பெரியார். 1956 தியாகி சங்கர்லிங்கனார் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடுன்ற பேர் வைக்கணும்ன்ற கோரிக்கையோட சேர்த்து மொத்தம் 12 கோரிக்கையை முன் வச்சு 2.5 மாசம் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரு. சூளக்கரை மேட்டுல ஆரம்பிச்ச போராட்டம் மதுரை தத்தநேரி இடுகாட்டுல வந்து முடிஞ்சிச்சு. ஒரு மாநிலத்துக்கு பேர் வைக்கிறது, எல்லை விரிவாக்கம் பண்றது, பாகத்தை பிரிக்கிறது இதெல்லாம் மத்திய அரசு சம்பந்தப்பட்டதுன்னு அவரோட கோரிக்கையை நிராகரிச்சிருச்சு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம். ஆனா 1969 முதலமைச்சர் ஆன உடனே அண்ணா செஞ்ச வேலை மெட்ராஸ் பிரசிடென்சியை தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினாரு. வீடு வீடா காசுக்கு இல்ல சோத்துக்கு யாசம் கேட்டு நின்ன தமிழ் மக்களோட சுயமரியாதைய அங்க காக்க நினைச்சு படியரிசி திட்டத்தை அறிமுகம் செஞ்சு வச்சு பசியையும் பட்டினியும் போக்குனவர் அறிஞர் அண்ணா. திமுகவை அழிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாவோட புகைப்படத்தை வச்சிருக்காரு விமர்சிக்கிறீங்களே, அப்படிப்பட்ட அண்ணாவுக்கு அறிஞர்ன்ற பட்டம் கொடுத்ததே நீங்க தமிழ் தேசிய தலைவர்கள் ஒருத்தரா கருதுற பாரதிதாசன் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா இவங்களோட கொள்கைக்கு முரணா இருக்கிற பாரதிதாசனை எதுக்காக தமிழ் தேசிய தலைவர்ல ஒருத்தரா தேர்ந்தெடுக்கணும்?